ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். உங்க எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்க வந்து வீடியோஸே போடுறதில்ல இப்பல்லாம்? உங்க பர்த்டேக்கு கூட நீங்க ஒரு ஸ்டோரி போடல, வீடியோ போடல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ரீசன் என்னன்னா, கரெக்டாக எங்கள் பர்த்டேக்கு முன்னாடி நாள் அக்டோபர் 7th எங்கள் அம்மாவுக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். ஒரு பாஸ்ட் 5-6 டேஸாகவே அவங்க ஐசியூவில் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக வரங்கிறதுனால எங்களால் அவங்கக்கிட்ட கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல. இப்போ அவங்கள டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்க்காம விட்டுறோம். ஆனால் நம்ம சொல்றத நம்மளே கேட்காத ஒரு நிலைமை வரும்போது அதை விட ஒரு ஹார்ட் பிரேக் வேற எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மென்டல் ஹெல்த் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறதுன்னு உங்களை பார்த்துக்காம இருந்துடாதீங்க. உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. டேக் கேர் உறவுகளே. இனி கரெக்டாக கம்யூனிகேஷன்ல இருக்கும். பாய்.